நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி என்னுடைய 30 டே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் 17 டேஸ்லேயே எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ அதை என்ன பண்ணங்கிறத உங்களுக்கு இதில் ஃபுல் டியூட்டோரியலாக கொடுக்குறேன். அண்ட் இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணனால தான் என்னுடைய அக்கௌண்ட் பேன் ஆகல, எனக்கு ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். மேபி எனக்கு 15 டேஸுங்கிறது உங்களுக்கு முன்னாடியும் கிடைக்கலாம், இல்லை கொஞ்சம் பின்னாடியும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எதையுமே வந்து இதில் ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் இந்த twitter.comல உள்ளே வந்த உடனே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்டோட நேம் கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் நேமில் போட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண நினைக்கிறீங்களோ, லைக் இப்போ நீங்கள் வெயிட் லாஸை பற்றி பேசுகிறீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரெலவெண்ட்டா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது மணி மேக்கிங் பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங் ஆல்ரெடி நிறைய நேம் மணி மேக்கிங்னு இருக்கும். பட் பர்டிகுலராக நான் இந்த ப்ராடக்ட்டை தான் ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராடக்ட்டோட நேமை லைட்டாக மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், லீன் டு ஷெட் பிளான்ஸ்னு வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்னுடைய ப்ராடக்ட் வந்து மை ஷெட் பிளான். ஓகேவா? ஸோ இந்த மை ஷெட் பிளான்ஸ்க்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ் மை ஷெட் பிளான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா மை ஷெட் பிளான்ங்கிறது ஆல்ரெடி வேறு ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நேமை கிரியேட் பண்ணால் தான் நாளைக்கு அவன் சர்ச் பண்ணுவான். மை ஷெட் பிளானோட ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோ இல்லை எதுவும் வேணாலும் ட்விட்டரில் தேடுவாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒன்று அவங்க தேடி வரலாம், இல்லை டேரெக்டாக அவங்களுக்கும் போய் நிற்கலாம். ஓகேவா? ஜென்ரலாக ஷெட் பிளான் போட்டாலும் இந்த மாதிரி போகணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி வச்சிருக்கேன். ஸோ சேம் வே நீங்களும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேம் கிரியேட் பண்ணிவிடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். என்ன அப்படின்னா, ஃபுட் ரெசிபிக்கு இவ்வளோ இருக்க டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள், டெய்லி வேகான் ரெசிபிஸுங்கிறவங்க இவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போன்னு கிடையாது, கிட்டத்தட்ட 38,000 போஸ்ட் போகிறான்னா அவன் இதை மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் இவங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்குது. அவங்க போடுற போஸ்ட்டுக்கு ஒரு லிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க, 10,000 பேர் வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு 10 பேர் உள்ள லாஸ்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. சேல்ஸ் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் போடுறது எடுத்து போகிறாங்க. அவங்க டிஃப்ரெண்டான ஆங்கிள், ஓகேவா? வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் போடுறாங்க. சில நேரங்கள் டேரெக்டாக லேண்டிங் பேஜ் போடுறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அஃபிலியேட் லிங்க் போடலாம். பட் அஃபிலியேட் லிங்க் எல்லா டைம் போடக்கூடாது. ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவனை காமிச்சிட்டேன். ஓகேங்களா? 207,000 வச்சிருக்கான். இதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரெசிபி ஐடியாஸ் பேனர் கூட ரெடி ஆகல. ஆனால் நீங்கள் போடும்போது இந்த லோகோ பேனர் இதெல்லாம் ப்ராப்பராக கேன்வால் போட்டு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 469,000 ஜஸ்ட் ஹரிஜானல் பேஸ்டு கூட சரி அந்த வெப்சைட்டோட நேம் அவ்வளோதான். நான் எதுவுமே டேட்டா கிளிக் பண்ணால் வெப்சைட் போகிற மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ரிலவெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பர்டிகுலர் நீச்சில் நீங்கள் ப்ராடக்ட்டோட பேர் போட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இதில் எப்படி ட்ரெண்டாக வருது அப்படிங்கிறது காமிக்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு லோகோ அந்த நான் சொன்ன பேனர் இதெல்லாம் மாற்றிடுவீங்க. மாற்றினதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இல்லையா, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மேலே பாருங்கள் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுடைய லொக்கேஷன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது டிக்காக இருக்கும். இது அன்டிக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆப்ஷன் வரும். திரும்ப சொல்கிறேன், இது அன்டிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் இந்தியன் பீப்புள் கொடுக்குறீங்களா இல்லை யூஎஸ் யூகேக்கு கொடுக்குறீங்களா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து இப்போ யூஎஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அலபாமா யூஎஸ்ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் யூகேனா யூகேன்னு கூட கொடுங்க. ஓகே, ஸோ இது இப்போ நான் என்னன்னா யூஎஸ்ஏல அலபாமாவில் பேசுகிறது மட்டும் என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிப்பேன். இப்போது இந்த நிமிஷம் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிறது வரைக்கும் காமிப்பான். ஓகேங்களா? இது ஏறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இதில் நமக்கு கிடைக்கிற ஹின்ஸு. ஓகே, எஸ்பெஷலி இந்த ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்க வார்த்தையெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இந்த நிமிஷத்தில் இது இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் போஸ்ட் போடும்போது மட்டும்தான் அந்த வார்த்தையை போய் செக் பண்ணி பார்ப்பேன். அதை விட்டுட்டு நான் இப்போ காலையில் போய் என்ன வந்துச்சு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சாயங்காலம் போஸ்ட் போட்டால் அது ஓடாது. நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இதை போய் பாருங்கள். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போது இந்த ஹேஷ்டாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹேஷ்டாக்ஸில் தான் ஒரு 3 ஹேஷ்டாக்ஸ் 4 ஹேஷ்டாக்ஸ் அதுக்கு மேலே போகாதீங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 2 கூட யூஸ் பண்ணுங்கள், ஒரு போஸ்ட்டுக்கு 3 யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போகாதீங்க. அடுத்த போஸ்ட் போடும்போது அதுலேருந்து ஒரு ஹேஷ்டாக்ஸ் இப்போது 1 2 இன்னொரு ஹேஷ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹேஷ்டாக்ஸ்னு வச்சுக்கலாம். 3 ஹேஷ்டாக்ஸில் ஒரு போஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா அடுத்த ஹேஷ்டாக்ஸ் அடுத்த போஸ்ட் போடும்போது இந்த 3லேருந்து 1 வச்சுட்டு மீதி வேறு ஏதாவது 2 ஹேஷ்டாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி மாற்றி ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். இது வந்து ஃபுட் ரெசிபிங்கிறதுனால இந்த ஃபுட் ரெசிபிக்காக நான் இமேஜஸ் என்ன பண்ணேன், கேன்வாவில் போய் ஃபுட் ரெசிபின்னு கொடுத்து இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா வெயிட் லாஸ்க்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை வந்து நீங்கள் போடணும். வெயிட் லாஸ் டிப்ஸு, இல்லை வெயிட் லாஸுக்கு தேவையான ஃபுட்டு, இல்லை வெயிட் லாஸ்க்கு தேவையான சூப்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். மேக் மணி ஆன்லைன் அப்படின்னா என்னென்ன சைட்லாம் இருக்குது, 10 பெஸ்ட் சைட்ஸ் டு மேக் மணி, இல்லை என்ன ஏஐஎஸ் வெப்சைட்லாம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் இந்த மாதிரி இங்கே வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? தேவைப்பட்டால் உங்களுடைய ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. ChatGPTல நான் இந்த ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். ரைட் மீ ஷார்ட் அண்ட் சிம்பிள் யூஎஸ்ஏ பேஸ்டு ஃபுட் ரெசிபி ஃபார் வெயிட் லாஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஷேர் ஆன் சோஷியல் மீடியா.
ஆல்சோ ப்ரொவைட் சூட்டபிள் ஹேஷ்டேக்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவன் ஹேஷ்டேக்ஸ் கொடுப்பான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வேணும்னா நம்ம கேன்வால தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏஐ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், கிரியா.ஏஐ எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. இது ஃப்ரீ தான். அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். KREA.AI அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. லாகின் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி போதும். உள்ள வந்தோடனே ஜென்ரேட் அப்படிங்கிறத ரியல் டைம்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்தோடனே உங்களுக்கு பாக்ஸ் காமிப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணணும் மறக்காமல். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்துட்டு இசட் நீங்கள் உங்களுடைய நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பேட்ரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஐ மீன் கான்டென்ட் கொடுக்க உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்ததுக்கப்புறம் இதோட சைஸை மாற்றணும்னா இங்கே பாருங்கள், 1:1க்கு பதிலாக இந்த இடத்துல 3:2ன்னு கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள், இங்கேயே கிளிக் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நம்மளுடைய ட்விட்டரில் கண்டினியூஸாக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை நமக்கு ஒரு ஐ கேட்ச் என்ன டைட்டில் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் வித் ஹேஷ்டேக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். தோ இந்த மாதிரி தான். இதெல்லாம் நான் எங்கே கிரியேட் பண்ணேன் அப்படின்னா சாட்ஜிபிட்டிலேருந்து தான் பண்ணேன். ஸோ இதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணேன். அந்த ப்ராம்ப்ட் என்னங்கிறத நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அதில் உங்களுடைய ப்ராடக்ட்டோட நேமை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நான் ப்ராடக்ட்டோட நேம் போட்டு ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். சில இடத்துல ப்ராப்ளத்தை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். நியூ சாட்டில் வந்துட்டு நான் என்னுடைய ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ப்ரொவைட் மீ வித் 10 SEO ஃப்ரெண்ட்லி கிளிக் பைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டோட பேர் போட்டுக்கங்க. இங்கே பார்த்துங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராக்கெட் போட்டே கொடுக்குறேன். நம்மளுடைய ஓகே ரீகண்டிஷனிங் இது வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டோட நேமு. ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் நான் வந்து ப்ராடக்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணிக்கணும் அந்த இடத்துல உங்களுடைய அஃபிலியேட் ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் போட்டுக்கங்க. ஓகேவா? மறக்காமல் இது ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இது கொடுத்துட்டு நான் இப்படி என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு 10 SEO ஃப்ரெண்ட்லி கிளிக் பை த பிளாக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எனக்கு வரும். கூடவே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் கார் பேட்டரி டையிங் ஸோ குவிக்லி அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இவ்வளோ தான் நம்மளால் ட்விட்டரில் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் அது ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ். இந்த ஹேஷ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது 2 இல்லை 3 எடுத்துக்கங்க. அண்ட் அது போக எப்படி ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸ் எடுக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் 10 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் 15, 20 எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ப்ராடக்ட்டோட நேம் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ப்ராடக்ட்டோட நேம் நீங்கள் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் ப்ராடக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அது மாறிடும். ஓகேவா? நான் இப்போ இங்கே கேன்வாவில் கிரியேட் பண்ண இல்லையா இமேஜ், இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக நம்மளுடைய ட்விட்டரில் வந்துடுவேன், x.comல வந்துடுவேன். ஸோ உள்ளே வந்து இந்த இமேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் போடும்போது கூட இந்த போஸ்டோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத மட்டும் போட்டுட்டு ஒரு சென்டென்ஸ், இந்த ஹெட்டிங் தெரியலனாலும் ஐ கேட்சியாக நீங்கள் சாட்ஜிபிட்டியில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்ஸ் சாட்ஜிபிட்டியில் கொடுத்தது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கு இல்லையா, இதை நீங்கள் காப்பி பண்ணி இந்த ஹேஷ்டேக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க, ஸ்பேஸ் விட்டு இது பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. தேவைப்பட்ட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போய்டும். எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய லேண்டிங் பேஜோட லிங்க்கோ இல்லை வெப்சைட் லிங்க்கோ சும்மா கொடுத்துட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு பிடிக்கணும், அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 போஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு லேண்டிங் பேஜ் லிங்க் கொடுங்க. சும்மா ஒரே லிங்க் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்டான லேண்டிங் பேஜ்லாம் ரெடி பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் டிஃப்ரெண்டான வெப்சைட்டில் டிஃப்ரெண்டான போஸ்ட் போட்டு ரெடி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஒரே லிங்கே நீங்கள் 10 போஸ்ட் போட்டதுக்கப்புறம் திரும்ப அதே லிங்க் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தப்பு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து நான் ஃபுட் ரெசிபிக்காக ரெடி பண்ணியிருக்க ஒரு போஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்குன்னு இந்த போஸ்ட்டோட லிங்க் தருவாங்க, ஷேர் பண்ணுற லிங்க்னு வரும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து இப்போதைக்கு ஷேர் பண்ண விரும்பல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது கிளிக் பண்ண அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருந்துச்சா, இந்த ஷேர் போஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணால் இல்லை காப்பி லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேராக நமக்கு ரிலவெண்ட்டான ஐட்டம்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்களே, இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இவனில் போயிட்டு இங்கே கமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமெண்டில் நீங்கள் உங்களுடைய டைட்டில் போட்டு உங்களுடைய போஸ்ட்டோட லிங்க் போடலாம். திரும்பவும் சொல்கிறேன், நான் இங்கே போஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நேராக நமக்கு ரிலவெண்ட்டான வேறு யாராவது ஒருத்தர் அக்கௌண்ட்டில் இமேஜ் போட்டிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்டில் போயிட்டு ஆல்சோ செக் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏன் இந்த போஸ்ட் வந்து வைரல் ஆகுது வேணால் செக் பண்ணி பாருங்கள், மோஸ்ட் ட்ரெண்டிங் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஹெட்டிங் இதில் போட்டு லிங்க் கொடுத்தீங்கன்னா அது போகும். பட் அதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தன்ட்டே போய் 10 கமெண்ட் அடிக்கிறது,
இல்லை எல்லா இடத்துல வெறும் கமெண்ட்டை மட்டும் அடிக்கிறது ஒரு போஸ்ட் போட்டு தப்பு. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 4 கமெண்ட் அதுக்கு மேலாம் சும்மா சும்மா அடிக்காதீங்க. ஓகேவா? கொஞ்சமாவது ஆர்கானிக்கா இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும், ஒரு ஹியூமன் யூஸ் பண்ற மாரி இருக்கணும். ஏஐ யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ஈஸியா பேன் பண்ணிடுவாங்க. கமெண்ட்ல சும்மா சும்மா நீங்க லிங்க் போடாதீங்க. நான் போஸ்ட் லிங்க்கே இருந்தாலும், நீங்க நெறைய பேருக்கு டிஃபரெண்டான கமெண்ட் அடிங்க. சூப்பரா இருக்கு, நைஸ் அப்படி இப்படின்லாம் போட்டுருங்க. ஒரு 4 கமெண்ட்டுக்கு மட்டும் லிங்க் குடுங்க. நீங்க 10 கமெண்ட் அடிக்கலாம். 10 கமெண்ட்ல ஒரு 4 கமெண்ட் லிங்க் இல்ல 3 கமெண்ட் லிங்க். மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டுக்கு ஏதாவது விஷயத்த சொல்லுங்க. தேங்க் யூ, நல்லா இருக்கு. இந்த மாரி என்கரேஜ் பண்ணுங்க. அப்ப நெறைய பேர் உங்களுடைய கமெண்ட் பார்த்தா உங்கள கிளிக் பண்ணி உங்க ப்ரொஃபைல்க்கு வருவான். வெரி சிம்பிள். அடுத்தவன் வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனும் கொஞ்சம் வாழணும். அப்பதான் அவன் மூலியமா நமக்கும் ஒரு இது கிடைக்கும். அத விட்டுட்டு அவனுக்கு போய் நான் கமெண்ட் அடிச்சா அவன் பெரிய ஆள் ஆவணுமா? யோசிச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இருக்கிற ஐடியாவ குடுத்துருக்கேன். இந்த மெத்தட்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆவுது. உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்ற மாரி 2 வீக்ஸ் நீங்க நான் சொன்ன மாரி ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் போடுங்க. டிஃபரெண்டான ஆங்கிள்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, 2 வீக்ஸ்ல கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட். உங்களுடைய லேண்டிங் பேஜ்க்கு இங்கிருந்து வியூஸ் அங்க போயிருச்சு அப்படின்னாலே, நீங்க ரீச் ஆக ஆரம்பிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஸ்பீடு இன்னும் அதிகப்படுத்தணும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இங்கிருந்து வியூஸ் உங்களுடைய சைட்டுக்கு, உங்க லேண்டிங் பேஜ்க்கு போய் இமெயில் ஐடி குடுத்துட்டாங்க அப்படின்னா, சரியான பாதை. டப்புன்னு இதில ஃபுல்லா உட்காந்து இதுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா 2 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதே மாரி நான் நெறைய மெத்தட்லாம் குடுத்துட்டுருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. அப்டேட் பண்ணிக்கங்க. புதுசு புதுசா வரது எல்லாமே. ஸோ இந்த வீடியோல நான் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேனோ, அது எல்லாத்தையும் ஃபுல் டியூட்டோரியலா குடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க இத ஒர்க் பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணா தான் இதில ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ப்ராப்பரா ஒர்க் பண்ணுங்க. இல்லன்னா பேன் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது என்னோட மத்த சேலஞ்சஸ் வீடியோலாம் போடணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.